11 புவியீர்ப்பு விசையின் காரணமாக t வினாடிகளில் ஒரு பொருள் கடக்கும் தூரமானது s of t சமம் 1/2 gt² + at + b என கொடுக்கப்பட்டுள்ளது. இங்கு a, b ஆகியவை மாறிலிகள். g ஆனது புவியீர்ப்பு விசையின் காரணமாக ஏற்படும் முடுக்கம். s of t ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா என ஆராய்க. இப்ப சொல்யூஷன் பாருங்க. பொருள் கடந்த தூரம் வந்து s of t என்னன்னு கொடுத்திருக்காங்க 1/2 gt² + at + b ன்னு கொடுத்திருக்காங்களா? ஓகே, இதுல வந்து அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? இன்ஃபர்மேஷன்ஸ் a bங்கிறது மாறிலி, gங்கிறது முடுக்கம், tங்கிறது காலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, இப்போ இந்த s of t இருக்கு இல்லையா, இது வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது 1-to-1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரைட், இப்போ நம்ம சொல்யூஷன் எல்லாம் போடணும் அப்படின்னா s of t ல வந்து tங்கிறது வந்து நம்ம வந்து மதிப்பகம். ஏன்னா இந்த tக்கு ஒவ்வொரு வேல்யூஸ் போடக்கூடாதான், s of t மாறுபட்டுட்டே இருக்கும். அதனால tங்கிறது மதிப்பகம்னு நமக்கு எடுத்தோன்னே தெரிஞ்சிருச்சு. ஓகே ரைட்டா? அப்ப s of t என்னன்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுல a-வும் b-யும் மாறிலி, சோ அதை அப்படியே தான் வச்சுக்கணும். அப்புறம் g வந்து அப்படியே தான் வச்சுக்கணும். ஓகே, t மட்டும் தான் காலம். காலம்ங்கிறது நம்ம என்னது மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப நான் t அப்படிங்கிற காலத்தை இப்போ ஒரு நொடின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப என்ன கிடைக்குது? s of 1 = என்னது 1/2 gt ஸ்கொயருக்கு நம்ம என்ன போடணும்? 1/2. அப்ப 1/2 + ab, that is 1/2 g + ab ன்னு வருது. அப்ப g/2 + a + b ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட் t வந்து 2 நான் போடுறேன். 2 போடும்போது என்ன கிடைக்குது? s of 2 சமம் 1/2 g of 2² + a + b. அப்ப 2² 2 × 2 ன்னு போட்டீங்கன்னா அப்ப என்ன நமக்கு அடிபடும்? that is இந்த ரெண்டுக்கும் அடிபட்டுருச்சுன்னா அப்ப 2g ன்னு வருது. அப்ப இங்க பாருங்க, அதான் இங்க போட்டுருங்க 2g + ab அப்படின்ட்டு. ஓகே ரைட். நெக்ஸ்ட் t க்கு வந்து 3 ன்னு வேல்யூ போடுங்களேன். அப்ப s of 3 = 1/2 g of 3² + a + b ன்னு கிடைக்குது. அப்ப g × 3 × 3/2 + a + b. அப்ப என்ன கிடைக்குது? 9g/2 + a + b அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அப்ப இங்க ஃபர்ஸ்ட் சொன்னது போல tங்கிறது மதிப்பகம் இல்லையா? சோ நம்ம இங்க எல்லாம் மதிப்பகம்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சோ அத நம்ம வந்து t அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிச்சிக்கலாம். இது வந்து t and s of t அப்படிங்கிறது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரன் பண்ணி வரக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து இந்த துணை மதிப்பகத்துல இருக்கும் இல்லையா? சோ அதான் போட்டுருக்கோம். ஓகே ரைட். இப்ப பாருங்க, அப்ப 1 போடும்போது g/2 + ab ன்னு கிடைச்சது. அப்ப 2 ன்னு போடும்போது நமக்கு என்ன கிடைச்சது? that is 2g + ab ன்னு கிடைச்சது. அப்புறம் 3 ன்னு போடும்போது என்ன கிடைச்சது? 9g/2 + ab ன்னு கிடைக்குது. 4 ன்னு போடும்போது some one வேல்யூ கிடைக்கும். t இன் எல்லா உறுப்புகளுக்கும் s of t இல் வெவ்வேறு நிழல் உருக்களை கொண்டுள்ளது. that is இங்க 1 ன்னு போடும்போது அதனுடைய நிழல் உருள் நமக்கு என்ன கிடைச்சது? g/2 + a + b. 2 ன்னு போடும்போது மார்ச். அப்புறம் 3 ன்னு போடும்போது இன்னொன்னு வேற ஒன்னு கிடைச்சது. அப்போ t இன் எல்லா உறுப்புகளுக்கும் s of t இல் வெவ்வேறு நிழல் உருக்களை கொண்டுள்ளது. எனவே இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும்.